எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கோம் பத்திரிகையாளர்கள் ஃபஸ்ட்டு வணக்கம். ப்ரெஸ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஏன்னா நானும் அங்கேருந்து வந்தவன் தான். ஸோ லாஸ்ட் டைம் இது என்னோடய 2வது படம் 3ஆம் கண். ஃபஸ்ட்டு படம் ஓமை கோஸ்ட் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3ஆம் கண் வந்து படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கலையை மீட் பண்ணிட்டு பேசினேன். சார் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னாப்புல. சரி ஓகே கலை இது எப்படின்னு நானும் கேட்குறேன் அப்படின்னாப்புல. பட் நான் ஸோ விதாத் சரி ஓகே. ஸோ விதாத்திட்ட சொல்லும் போது நான் அந்த கதையை கேட்டுட்டேன் ஃபஸ்ட்டு, நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாருமே நல்லா சொன்னேன்னா அப்புறம் நானும் கதையை கேட்டு அப்புறம் ஓகே பண்ணி. ஸோ இது கதை மூலமாக தான் இந்த எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்தாங்க. வந்து எல்லோரும் ஹீரோ தாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஏன் இதுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த கதைக்கு எதாண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் எனக்காண்டி வந்தாங்க. இது எல்லாருமே என்னோடய ஃபேமிலி பாண்டிங் மாதிரி. இவங்க எல்லாம் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இங்கே வந்து கிடைச்ச எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்தோஷ் பிரதாப்பும் ஆதித்தருண் அண்ட் தேஜு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க எல்லாருமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னோடய ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து எண்டிங் அந்த முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் நான் எப்போ கூப்பிட்டாலும் அந்த சொன்ன டேட்டில் வந்துடுவாங்க. ஸோ அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்களை வச்சு தைரியமாக எல்லா ப்ரொடியூசரும் சொல்கிறேன், இவங்களை வச்சு நீங்கள் படமே பண்ணலாம். அது நான் கொடுக்குற கேரண்டிங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திருப்பியும். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், அப்புறம் கணேசன் டைரக்டர். ஸோ அவர் சொன்ன டேட்டில் சொன்ன நாட்களை எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ். கடைசி வரைக்கும் இருந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டீம் ஒயிட் ஹவுஸ் டீம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ கீதா, சதீஷ், சூர்யா, தனலட்சுமி ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்னோடய டெக்னீஷியன், படத்தோட டெக்னீஷியன் டீம் வரேன். அஜீஷ் வரல நினைக்கிறேன். அஜீஷ் அவர் தான் இந்த சாங் பண்ணார். ஸோ ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த சாங் கேட்டோன்னா எல்லாருக்குமே போட்டு காமிச்சா சார் சாங் நல்லா இருக்குது சார், இது பண்ணலாம் சார். ஸோ படத்தில் இது ஒரு சாங் தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு யார் கோரியோகிராஃபி போடலான்னு பார்த்தா பேசிட்டு ராதிகா மேம் தான் இது கரெக்டாக இருப்பாங்க சொன்னால், ராதிகா மேம் அவங்க இங்கே ஒரே நாளில் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதுதான் மார்னிங் அது மழை செம்ம மழை. ஆனால் அந்த மழையிலையும் விடாமல் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் ராஜ் பிரதாப் அவர் தான் பிஜிஎம்லாம் போட்டது இந்த படத்துக்கு. ஸோ அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பார், வெளியில் வரவே மாட்டார். அது பார்த்ததே இல்லை வெளியில் வர. எப்போ போனாலும் அந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பார். மியூசிக் பிஜிஎம் தான் இதே தான் இருப்பார். கண்டிப்பாக ஒரு உழைப்புக்கு நல்லா இன்னும் நிறைய படங்கள் கிடைக்கும் ராஜ்பா, வாழ்த்துக்கள். அப்புறம் இது ராமர், நான் ராமர் தான் வந்து இந்த படத்தோட ஹைலைட்டு எடிட்டர். ஸோ ராமர் எப்படின்னா, நான் ஒன்று சொல்லுவேன், அவர் அதை செய்யவே மாட்டார். அவர் சொல்கிறத நான் செய்வேன், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாரு. சரி ராமர்னா அதே மாதிரி டேரக்டர் வந்து போய் சொல்லார், இதுதான் கரெக்டாக இருக்குன்னு. சரி அவர் பாதிலே விட்டுருங்க, அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சோம். பட் நல்லா வந்திருக்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸ் அவர் எந்த ஆடியன்ஸ் போனது இல்லைங்க. கடைசியாக நான் விடுதலையோ இதுலேயும் ஒரு ஆடியன்ஸில் பார்த்து வெற்றிமாறன் போட்டு கலைச்சிட்டு இருந்தார். அவர் அந்த சாரை என்னடா இவர் வரமாட்டார் பார்த்தா, சார் நான் எங்கள் சாருக்கு மட்டும் தான் போவேன், உங்களுக்கு வரமாட்டேன்னாரு. நீ வராட்டி படமே ரிலீஸ் ஆகுன்னு சொன்னேன், வந்திருக்காரு இன்னைக்கு. ஸோ ராமர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராமர். அப்புறம் என்னோட டெக்னீஷியன் டிஓபி உதய், ரொம்ப தேங்க்ஸ் உதய். மைக்கேல் ஆர்ட் டைரக்டர், அவர் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். படத்தோட பயங்கர ஸ்மார்ட்டாக அவரும் ஹீரோமாக தான் இருக்கார். ஸோ படம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் மைக்கேல், பார்த்தது உங்களை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பிராண்ட் மேக்ஸ், விஜய் ராகவன் என்னோடய டீம், சோஷியல் மீடியா டீம், ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அண்ட் ஜீவன், உங்கள் டீம் ரொம்ப தேங்க்ஸ். பிஆர்ஓ சதீஷ், ஏம் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சிவா, அவங்க என்றைக்குமே எனக்கு இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம் சதீஷ். நான் ஒரு வாட்டி சதீஷ், நான் ஸ்டேஜில் பேசவே மாட்டேன், தயவுசெய்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசணும், என்ன பேசணும் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். எப்பவுமே என் கூட இருக்க, லாஸ்ட் வரைக்கும் இருக்க, பரவாயில்ல சந்தோஷம். இன்னும் படங்கள் பண்ணுவேன் சத்தியமாக, இந்த டீம் வச்சு ஒரு படம் பண்ணுவேங்க. ஸோ இதோட என் நண்பன் லெலின் வரல, அவர் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருந்தது. என்னோட நண்பன் லெலின் தான், அவன் வரல இன்றைக்கி அப்ராடில் இருக்கிறதுனால. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், தேங்க்ஸ். அப்புறம் ட்ரெண்டிங் என்டர்டைன்மெண்ட், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ராகவ் ரொம்ப தேங்க்ஸ் ராகவ். ஸோ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ்.
நன்றி. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு என்னை ஏமாற்றி இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சசி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். இட்ஸ் வெரி ஸ்வீட் பர்சன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவரை பற்றி. உண்மையாகவே ஏன்னா சினிமாவில் நிறைய நண்பர்கள் வருவாங்க போவாங்க, ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா சக்ஸஸ் மட்டும் தான் இங்கே வந்து முடிவு பண்ணும். பட் அதை மீறி சக்ஸஸ் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 2 படம் ஓடலைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அது ரொம்ப நேர்மையான அன்பு நினச்சி பழகிட்டு அதை நம்ம ஏமாந்து தான் போவோம். அது ரொம்ப யதார்த்தமான விஷயம் சினிமாவில். அப்படி இருக்க சினிமாவில் ரொம்ப சில நண்பர்கள் தான் நமக்கு நம்ம என்ன பொசிஷனில் இருந்தாலுமே எப்படி இருந்தாலுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது வெரி ஃபியூ பீப்புள். அதில் ஒருத்தராக நான் வந்து சசி சாரை பார்க்குறேன். எனக்கு தேங்க்யூ சசி சார் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் த டைம். பட் இந்த கதை வந்து அவர் ஃபஸ்ட்டே பிட்டை போட்டார் ஒரு ப்ரொடியூசராக. நான் வந்து ஒரு கதையை கேட்டு நான் அனுப்பிச்சு ஒரு ப்ரொடியூசர் எனக்கு படம் பண்ணுற நிலைமையில நான் இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கதை ஓகே பண்ணி அவங்க என்ன ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சு. ஏன்னா இது சப்போஸ் படம் சரியாக ஓடலை இல்லைன்னா கலை நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்க நம்மளை மாட்டி விடலான்ற கேஸு. அப்படி இல்லாமல் உண்மையாக சார் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி இந்த கதையை எனக்கு அமிச்சார் நான் கேட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வரும்போது விதார்த்தனை இந்த கதையை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சகோதரன் சொன்னார். உண்மையாக கதை ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டோன்னே பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அதே மாதிரி விதார்த்தனோட கதை செலெக்ஷன் பற்றி நமக்கு தெரியும். நான் ஆனால் கதையை கேட்டு முடித்தோடனே அந்த ரோல் நான் நடிக்கிறேன் கேட்டேன். ஏன்னா இப்போது பிரதாப் சொன்னார்ல அதுதான். ஏன்னா இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. இந்த கதையை கேட்டோன்னே நீங்கள் மட்டும்தான் நடிக்க முடியும் அதுன்றலாம் சும்மா ஜோக்கு. யாருனாலும் நடிக்கலாம் கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி இருக்க தருணத்தில் எனி ஒன் கேன் ஆக்ட். ஆக்சுவலாக இப்போ ராமரன் சொன்னாங்க உங்களை நடிக்க கூப்பிட்டாருன்னு. அது தப்பே இல்லை. எனி ஒன் கேன் ஆக்ட். இப்போன்னு கிடையாது, எப்போவுமே அது இருந்தது. பட் இப்போ ரொம்ப சூப்பராகவும் அது கொஞ்சம் ஓப்பன் அப்பாகவும் ஆகிடுச்சு. இப்போ நல்ல கதை, நல்ல ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் ரிலீஸ் இருந்ததுன்னா கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா எனி ஒன் கேன் ஆக்ட். அதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டே இருக்கோம். இப்போ எவ்ரிபடி இஸ் ஆக்டிங், மியூசிக் டைரக்டர், பெரிய தயாரிப்பாளர் பசங்க, நடிகர் பசங்களாம். ஸோ அதனால் அது சூப்பரான விஷயம்னா இப்போ நாங்களுமே நடிக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா இப்போ நாங்கள் தவறு பண்ண முடியாது. தவறுகள் ரொம்ப குறைவான எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் தப்பு பண்ணால் திரும்ப வி கான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அது வந்து பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் கண்டிப்பாக ராமர் சார் உங்கள் நல்ல ஸ்கிரிப்ட் சொன்னால் கண்ண மூடி நடிங்க. எனிபடி கேன் பிகம் ஹீரோயின் ஒன் நைட் டுடே. ஸோ அது நல்ல விஷயந்தான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசணும்னு நினச்சேன் பட் சகோன் நிறைய பேசிட்டாரு. ஸோ அதனால் ஓகே தேங்க்ஸ் டு யாரையா மிஸ். ஏன்னா எல்லா படத்தையும் நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பேசணும்னு நினச்சேன். என்னடா விட்டு தான் வச்சேன். பின்ன நீயே பேசி டார்ச்சர் பண்ணிட்டிய. ஓகே இந்த காமெடியில் சொல்கிற மாதிரி விட்டலாம் வேணாம். இந்த மாதிரி நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்களா படம். ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம், நைஸ் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக நல்ல படம். இந்த மாதிரி இந்த பிரின்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் இதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்கிரிப்ட். நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஷூட்டிங் வாஸ் வெரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. விதார்த்தனை கூட நடித்தது. அதுக்கப்புறம் சந்தோஷ். நான் அந்த பாயிண்ட் எதுவும் சொல்லணும்னா சந்தோஷ் பற்றி அது சொல்லதான் அதான் வேறு லைனில் போயிட்டேன். எனக்குமே அந்த இது இருக்குது. ஏன்னா இப்போ நானுமே ரொம்ப சீரியஸான ரோல்ஸு பயங்கரமாக நீங்கள் இந்த மாதிரி ரோல் நடிங்க, இந்த மாதிரி ரோல் நடிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியல் லைஃப்பில் வந்து நான் என்னை மீட் பண்ணுறேன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது தான், நீ ஏன் வந்து ஜாலியாக இருக்க ஆனால் படங்களில் வந்து உனக்கு சீரியஸான ரோல்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னு. தெரில, நம்ம ஆக்டிங்ன்றது எந்த ஆக்டிங் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தெரியும். பட் டேரக்டர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணோம். பட் நடுவில் நான் ராஜாமதினு ஒரு படம் பண்ணேன் ஜாலியாக. பட் நினச்ச அளவுக்கு அது பெருசாக போகல. ஸோ அதனால் மேபி அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த சைடில் இப்போ பர்ஃபார்மன்ஸு ரொம்ப த்ரில்லரு, கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னோடனே ஒரு அவார்டு அப்படின்னோடனே டக்குன்னு அது நம்ம வந்து செத்துடுறோம் அப்படின்னோடனே நம்மளை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. பட் அதுமாரி லைட் ஹார்ட்டடான ஃபிலிம், ஜாலியான படங்கள் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. அந்த மாதிரி கதைகள் இப்போ சகோவனை வந்து சந்தோஷ் மேலே வச்ச நம்பிக்கைமாக ஏதாவது டேரக்டர்ஸ் என் மேலே வச்சேன். ஏன்னா ரஞ்சித் சார் வந்து நான் நட்சத்திரம் நகருக்கு பண்ணேன். அது பயங்கர ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக ராங்கான ஒரு கேரக்டர். பட் ஆனால் அது போக டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் ஆனால் இட்ஸ் வெரி நைஸ் ஃப்ரீக்கியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான். அப்புறம் டைட்டானிக்னு ஒரு படம் பண்ண ஜாலியான ஒரு ஜோனில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகலை. மேபி அது ரிலீஸ் ஆந்தால் டேரக்டர்ஸ் மைண்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும். இந்த படத்தையுமே முடிச்சோன்னே நான் கேட்டேன் அந்த ரோல் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து ஓகே நம்மளை நம்பி பெர்ஃபார்மன்ஸ் கேட்குறாங்க. எனக்கு என்னென்னா இதை நினச்சி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆக்சுவலாக நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும் தான், நான் ஸ்டார் ஆகணும்லாம் ஆசைப்படல. ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும். நம்ம வந்து ஃபேமை விட, புகழை விட, பணத்தை விட ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் ஒர்க்கை வச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மணி அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கேட்டு வரக்கூடாது. நம்ம அது வந்து நம்ம பண்ணுற வேலையை பார்த்து வரணும்னு அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் இங்கே தமிழில் என்ன பிரச்சனைனா வந்து ஒரு படம் ஒரு ரோல் நடித்து ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே அதே மாதிரி எல்லா ரோலும் கூப்பிடுறது. இதனாலே இப்போ வந்து அது வந்து பண்ணி அதுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ஃபர்ட்டு, சேலரியை எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவோம். பட் அங்கே வந்து திரும்ப அதே மாதிரி கூப்பிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் பண்ணலாம் தான் அண்ணன் கேட்டேன். அது இல்லை.
தேங்க்யூ சாகு சசி சார். ஏன்னா நிறைய படங்கள் நடிப்போம், போவோம், வருவோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த படமே கண்டிப்பாக 100% சொல்லலாம், எந்த படமே பிரச்சனை இல்லாமல் நடக்காது, பிரச்சனை இல்லாமல் முடியாது. இந்த ரொம்ப ஃபேக்கான ஒரு இடம் வந்து ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச் இதெல்லாம் தான். கண்டிப்பாக எல்லா படத்துலையும் அதோட பிரச்சனைகள் இருக்கும். அது ரொம்ப இயல்பாக இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துலையுமே கொஞ்சம் முடிஞ்சிச்சு, சின்ன சின்ன டிலே எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நிறைய படங்கள் நமக்கு பணம் வராமல் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு. பட் அது மீறி நான் ரொம்ப முக்கியமாக சினிமா நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு மக்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உடனே அதை ஹிட்டாக்குது, அதை கொண்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள். அதை எல்லாத்த விட அந்த படத்தை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற முதல் ஆள் வந்து ப்ரொடியூசர். ஏன்னா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஒரு படம் ஆரம்பிக்கிற எண்டுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே செலவு, மற்ற எல்லாருக்குமே வரவு தான். ஆனால் அந்த படம் ஓடிச்சுனா தான் அவருக்கு லாபம், அப்படி இல்லைனா இல்லை. ஸோ எனக்கு சொந்த அண்ணன் தம்பிங்க இல்லை ஃபேமிலி வந்து நமக்கு காசு தருவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஒரு ப்ரொடியூசர்னு தெரியாமல் நமக்காக இவ்வளோ பணம் போட்டு படம் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த பணம் ஃபுல் பயங்கர பெரிய லாபம்லாம் கூட போட்ட பணம் வரணும்னு நான் நம்புவேன். ஸோ அதனால் நமக்கு முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணி ஒரு விஷயம் கூட எங்களுக்கு குறை வைக்காமல் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு சசி சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நைஸ் ஒர்க்கிங் வித் விதார்த்தனை, சந்தோஷ் பிரதாப், அதித், அதுல்யா, மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ, ராதிகாக்கா தேங்க்யூ ஸோ மச். நான் முகமுடியிலேருந்து ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நாட்டில் அந்த வீட்டில் பாட்டு கொரியோகிராஃப் பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. ராமர் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச் சார், நடிச்சிருங்க சீக்கிரமாக. சகோ அண்ணன். அவள் தான் நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, எண்ட் ஆஃப் டே ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜெனுவனான எஃபர்ட் போட்டு எல்லாருமே நேர்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது, ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படம் மாதிரியும் கண்டிப்பாக நம்ம எல்லா படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள், இதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களை அவமரியாதை பண்ண மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. ஆனால் இருந்தாலும் தலைவா இவ்வளோ பேசுனீங்களே, படத்தில் கொஞ்சமாவது ஒரு உலகத்திலேயே டப்பிங்க்கு கேட்ட திறந்துட்டு வெளில வந்த முதல் நான் தான். உள்ளே போயிட்டு டப்பிங் இருக்குது எனக்கா, ஆமாம் அப்படின்னா உள்ளே டப்பிங் போனால் முடிஞ்சு போகலாம் அப்படின்ட்டாங்க. அப்படி வந்தால் ஃபஸ்ட் ஆள்னா ஆக்சுவலாக கடைசி பேசவே கூடாதுங்க. எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், ஏதாவது வைரலாக ஒரு விஷயம் பேசுங்க. சரி என்ன நம்ம வந்து நம்ம லைஃப்லேயே என்ன நடக்குதோ அதை தான் பேசுகிறோம். என்ன வைரலாக என்ன பேசலான்னா ஒரு ஐடியா ஒன்று பேசிட்டு வந்தாயா வந்து சரத்து நீ படத்தில் காமெடி பண்ணுறேன்னு எனக்கு காமெடி பண்ணிட்டு போயிட்டே. சரி ஒரு ஐடியா நான் படத்தில் தான் பேசலை, இங்கேயும் வந்து இப்படி பார்த்துட்டு போய் உட்காந்துடலாம் என்னன்னு கேட்ட ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா உடைச்சான். அடுத்த தலைவன் யார் தலைவன் வராலாம் வந்து என்ன பேசுறது சொல்லுங்களா, என்ன பேசுறது, திருப்பி எல்லாரும் பேசுறது நான் திருப்பி பேசணும். இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இந்த படம் மூலமாக ஒன்றானோங்கிற தாண்டி நாங்கள் பர்சனலாக அங்கங்கே சந்திச்சிருக்கிறோம். நம்ம உங்கள் இது பண்ணி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்களில் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அது வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்ல. ஆக்சுவலி கலையும் நானும் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா நல்ல படங்கள் பண்ணுங்க, அதே 2 பேர் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த படம் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல்லுங்க, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் தயக்கம் இருந்தது படம் பண்ணி முடிச்சுட்டு. ஏன்னா படத்தில் எனக்கு டயலாக்கே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பண்ணுறதுக்கு. டைரக்டர் கொடுத்த கான்ஃபிடென்ட்டு நான் கடைசியில் வந்து நான் எனக்கு வேணும்னு சொல்லி நானே டயலாக் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எழுதி கொடுத்தாரு. எடுத்துருவோம் பார்த்தாரு, எடுக்கவே இல்லை. என்னங்க நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கும்போது ராமர் எடிட்டர் அவர் தான், இல்லை சார் செம்மையாக இருக்குது நீங்கள் பாருங்கன்னு. நான் எதுக்கு ராமருக்கு கிளாப் பண்ணேன்னா, இவர் பேசினது வெற்றிமாறன் சார் ஆடியோவில் பேசின போது நான் அவருக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். செம்மையாக பேசினார். அப்போ நான் வந்து சிவன் இவரை கும்பிட்றாரு. அப்போ சிவனடியார் வந்து அவர் வாயிலேருந்து சொல்லிடுச்சு, நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் இதில் உங்களுக்கு டப்பிங் உங்களுக்கு டயலாக் இல்லாத தான் புதுசாக இருக்குது அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்னென்னா கணேஷ் சார் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் எனக்கு. ரொம்ப அற்புதமான கதை. அதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து ஒன்று இருந்தது, அது ட்ரை பண்ணால் நடக்கலை. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எந்த படம் எடுத்து கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த படம் மூலமாக தான் எனக்கு சசி சார் அறிமுகமானார். நான் இப்போ சொல்கிறேன், சில படங்களை சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க புது தயாரிப்பாளராக இருப்பாங்க, வந்து என்னை அப்படி பார்த்துருப்பாங்க. ஆனால் சினிமாவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 15-16 வருடமாக சினிமாவில் இருந்து ஒரு தயாரிப்பாளர் சேர்ந்து
என் சம்பளத்தை பிரதர் இதுதான் அப்படின்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி நான் பணம் ஒரு நாள் கூட கேட்டதில்லை, பணத்தை கொடுத்துட்டாரு. கேட்காமலே போனோன்னா அந்த பணம் வந்தது. சரி பணம் வந்துருச்சுன்னா நான் நினச்சேன் அவர் என்னுடைய ஊர், இங்கே பழகினதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஏன் ஊருன்னு. சரி நம்ம ஊருக்காரன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்து இல்லைப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு அது முடியல அப்படிலாம் கருத்து சொல்லாமல் அவங்க டப்பிங்க்கு முன்னாடியே நாங்களாம் சரி டப் பண்ணிட்டு வாங்கிக்கணும், டப்பிங்க்கு முன்னாடியே எல்லார் பணமும் செட்டில் பண்ணது. அது உங்களுடைய உள்ளத்துக்காகவே கண்டிப்பாக. நீங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் வெள்ளை இல்லை, நீங்கள் கம்பெனி வெள்ளை இல்லை, நீங்களே வெள்ளையான மனிதர் தான். கண்டிப்பாக அந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஹிட் அடிக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் தான் மியூசிக் டைரக்டர். உங்களை நான் வந்து ஆக்சுவலி நான் படம் பார்க்கல, ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த போதே தெரிஞ்சது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே நேரம் வந்து இந்த படத்தோட சாங் அஜீஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், ஆர்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பிரமாதமாக இருக்குது பாட்டு. சரி நம்மளும் கொஞ்சம் அழகாக தெரிகிறோமே அப்படின்னா உதய்க்கு நன்றி. பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு நாளில் இவ்வளோ அழகாக சாங் எடுக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க எல்லாருக்கும் நன்றி. அதான் நான் ஏதாவது ஒன்று பேசலாம் அப்படின்னு வந்தால் எல்லாரும் நடந்தது பூரா பேசிட்டா நான் என்ன பேசுறது சொல்லுங்க, கஷ்டம். கடைசியில் நான் வந்து இது நன்றி உரை தான், அதனால் சொல்கிறேன். வேற யாராவது வந்து நன்றி உரை சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் எங்கள் கம்பெனியில் இப்படி அற்புதமாக ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும். இல்லைண்ணா நானுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ஓமை கோஸ்ட்னு ஒரு படம் பண்ணாரு. அதில் யார் நடிக்க வச்சதா தெரியும்ல? ஆமா, சன்னி லியோன் நடிக்க வச்சிருந்தாரு. நான் அதெல்லாம் யோசிச்சு அதை வச்சு எதாவது பேசலாம், அவரோட கண்டென்ட்டுங்கிறேன். அதுக்கு பதில் இந்த படத்தில் யாரும் கூப்பிட்டுருக்காரு தெரியும்ல? யார் சொல்லுங்க? அஜித். ஏன்னா அவர் நடித்த படங்கள் 24 Kisses, அதுக்கப்புறம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அப்புறம் ஹாப்பி என்டிங். படம் பேர்லாம் வந்து ஹாப்பி என்டிங் 2வா? ஹாப்பி என்டிங் ஒரு படம் வரப்போகுது. இந்த மாதிரி அதான் அப்போ இந்த படம் என்ன சார், ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஒரு ஜானர், செகண்ட் படம் இப்படி ஒரு ஜானர்னு யோசிச்சா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஆதித்தை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுறதுக்கு. இப்போ எனக்கு அங்கேருந்து கிளாப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் அவங்களாம் சொன்னபடி நம்ம படங்கள் கொஞ்சம் நல்ல படமாக இருக்குங்கிறது 100% சொல்கிறேன். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல திரைக்கதையாக இருக்கும், நல்ல ஒரு படமாக இருக்கும். உங்களை இல்லைங்க நான் சொல்லிடுறேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, திரும்ப வரேன். என்னன்னா படம் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்பவுமே ஒரு படம் முடிச்சுட்டா இருக்கும்ல, ஒரு படம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படம் எடுக்கும்போது ஒரு ஃபீலிங் வரும், நல்லா வருமா வராதுன்னு. படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீலிங் வரும். இது இயல்பா எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம் தான். கடைசியா பிரசன்ட் மீடியா மக்கள் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினா தான் வெற்றி. அப்படி இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிதான் பண்றது, பிடிக்காம பண்றது இல்லை. இந்த படம் முடிச்சுட்டோம். நேற்று ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ ப்ரெஸ் மீட் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொமோஷனுமே இருக்குது. ஒரே ஸ்டோப்பால், அது சோப்பா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் உட்காந்து ஒரே டார்ச்சராக வந்து ஒன்று பண்ணுறாங்க. கால் மேலே யாராவது பார்த்து தயவு செஞ்சு இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து இவனடா திமுறா கால் மேலே கால் போடுவோம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காது. உண்மையாக இடம் இல்லாமல் முடியாமல் உட்காந்து பக்கத்தில் உங்கள் கால் இடிச்சிடக்கூடாதுன்னு உட்காந்து தான். அப்படி இருக்கும்போது இவர் ட்ரெய்லர் நேற்று என்னங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு எங்கள் டைரக்டர். அவரே ஜோக் அடிச்சுட்டு அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஒருத்தர் நடிக்க கதை ஒரு டைரக்டர் ஒரு டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுவாங்க. அது எல்லாமே இயல்பாக ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே ஓப்பனாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து கண்டிப்பாக ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேடை எவ்வளோ ஈஸியாக கிடச்சிறது இல்லை. பட் அவங்க டப்பிங் எப்படி பண்ணாங்க, டப்பிங் என்ன ட்ரெஸ்ஸில் வந்தாங்க, என்ன செருப்பு போட்டுன்னு வந்தாங்க, இல்லை வந்து ராப்பிடோவில் வந்தாங்களான்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் மக்கள் அதனால சாரி சார். அடுத்த படம் கண்டிப்பா என்ன கூட முடியும், ஏன்னா ராமரண்ணன் தான் கதை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. என்னன்னா இந்த படம் ட்ரெய்லர் நேற்று காட்டணும்னாரு. நானும் இவரு உட்காந்து பேசினோம். நானே படம் அண்ணன் வேற பழைய ஜோக்கா அடிக்கிறாரு, படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. என்ன வேற கூப்பிட்டாரு, 10 நாள் டேட்டுனாரு, ஒரு 6 நாள்லயே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேற பல பிளான் வச்சிருந்தேன். என்னன்னா புரியலன்னு அந்த படம் எப்படின்னா அப்படின்னா அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னா அதே டவுட் தான்டா எனக்கும், கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னாரா. உடனே சரி ட்ரெய்லரை போடணும்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ட்ரெய்லர்லாம் உட்காந்துருந்தோம்.
இவன் ஒரு 5 தடவை அதுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே ஒரு சேட்டை பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவான் இந்த த்ரிகனை. ஒரு 4 தடவை ப்ளே பண்ணி ரிவர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து போட்டான். போட்டு ட்ரெய்லர் முடிஞ்சோடனே இவர் உடனே மைண்ட் வாய்ஸ் நினச்சி என்னடா ட்ரெய்லருக்கு நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படின்றாரு. டேரக்டர் ஃப்ரெண்ட்ல இல்லை சார் ஓடுறதுக்கு தான் சார் நான் படம் எடுத்தேன். இல்லைங்க அப்படிதாங்க எங்களுக்கும் தெரியும், பட் ஒரு சின்ன பயம் தாங்க அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுகிறவர் எங்கள் அண்ணன். ஃப்ராங்கா பேசலாம் நீ எல்லாம் இல்லை என்னன்னா படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆமாம் 1 இயர் ஆயிடுச்சு படம் முடிஞ்சு. அப்போ 1 இயர் ஆனாலும் நிறைய படங்களை பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஒரு லேட்டானா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எனக்கு சாங் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நேற்று தான் சாங் பார்த்தேன். ஓ இந்த படத்தில் பாட்டுலாம் இருக்கா, நம்ம ஆடி இருக்கோமா அப்படின்னு. அதில் வந்து என்னப்பா கரெக்டாக இருக்குமா இந்த டைம், ஓகேயா நமக்கு அந்த கதை எதுவும் வந்துச்சா, சீக்வன்ஸ் எதுவும் வந்தா என்ன. அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நடிச்சிருக்கோம், அந்த கதையெல்லாம் ஞாபகம் இல்லை. அதில் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே அந்த ட்ரெயிலர் பார்த்தேன். நீங்கள் பார்த்து நான் ஒன்றும் போய் பேசலை, நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்க. அப்போ பார்த்ததில் சொன்னேன் அதை வேறையா சொல்லி அவர் இருந்ததே எனக்கு தெரியலையே. ஆனால் டெஃபினட்டாக இது ஒரு புதிய முயற்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப புதிய முயற்சி. ஏன்னா இப்போ நான் டெஃபண்டமாக ஒரு படம் பயணிகள் கவனிக்கும் நடிச்சிருக்கேன். அப்படியாவது அதில் வந்து அந்த மாற்றுத்திறனாளி பேச்சு வராத ஒரு பேச்சு பேசியிருப்போம். இது வந்து பேசக்கூடிய ஒருத்தன் பேசாமல் இருக்கிறதுன்றதுல அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்கிறத விட நல்லா எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஜூன் 12ஆம் தேதி வெள்ளித்திரையில் நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் ஆதரவை தருவீங்க. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஷோ காட்டிடுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னார் படத்தை ஷோ காட்ட போகிறோன்னு. அப்போது அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து முன்னாடியே காட்டுறாங்கன்னா அவர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாரு. நாங்களும் கதை பிடிச்சி தான் உள்ளே வந்தோம். அப்படி ஒரு நல்ல திரைப்படம். நாங்கள் படம் பார்க்கல, அது லேட் ஆனது. இப்படி ஒரு கருத்தை போட்டு என்னை போட்டு சரி நன்றி, தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல. இந்த படத்தில் ஒருத்தராக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட போய்டும் லிஸ்ட்டு பெருசான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் கலையை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு ப்ரொமோஷனாக போகும்போது அன்ரிசர்வ் ட்ரெயினில் உட்கார்ற மாதிரியே சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க. எங்களுக்கு இடமே பத்தாம தான் என்ட்ரி கொடுத்துட்ருப்போம். இப்போ கூட இன்னைக்கு காலையில் வந்து கிட்டத்தட்ட நெருக்கடியாக ஒரு இடத்துல ஒரு சோஃபாவில் 10 பேர் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி தான் இந்த படம். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவேன். சில படங்கள் வந்து அது மாதிரி அமையும், நல்ல ஃபேமிலியாக சந்தோஷமாக இப்போ வரைக்குமே எந்த ஒரு கசப்பான ஒரு உணர்வும் இல்லாமல் கடைசியாக ஒரு நல்ல ஒரு மெமரியோடு போவோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக சசி சார் சொன்ன மாதிரி இது இந்த படத்தோட முடிய போகிறதில்ல. மேபி நம்ம பார்ட் 2ன்ற பேரில் இன்னொரு 4ஆம் கண் 5ஆம் கண் 6ஆம் கண்ணுன்னு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டீம். Very privileged and grateful to be associated with all of them. And ஒருத்தர் பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் எல்லாருக்குமே நான் ஒன்றா நன்றி சொல்லிக்கிறேன். I had a great time. One of most memorable movie in my life. And எல்லாருமே என்னை குறிப்பிட்டு வில்லனா இது மாதிரி சொன்னாங்க இல்லையா. சில படங்கள்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வந்து இதில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், இந்த சினிமாவில் வந்து இந்த டைப் காஸ்ட் பண்ணுறதோ இல்லை நான் வந்து ஒரு விதமான கேரக்டரை கொடுத்து நம்மளை வந்து இந்த கேரக்டர் தான் இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்றத ஒரு பிலீஃப் கொடுக்குறதோ அதை உடைக்கிற அளவுக்கு ஒரு படம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைப்பேன்ல. கண்டிப்பாக இந்த படம் எனக்கு இருக்கும். ஸோ சகோ சார் பெரிய நன்றி. நான் அவர் என்ன கதை சொல்லி கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் எப்படி நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ அந்த நம்பிக்கை அவர் வச்சு அவர் ஒரு விஷயம் சொன்னார், பாரதி ராஜா சார் சொன்ன ஒரு விஷயம் இல்லையா. ஸோ எல்லா நடிகனும் அழுகுறான் சிரிக்கிறான், அது மாதிரி எல்லாமே அவனால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அவனை பண்ண வைக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னாரு. ஸோ பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் ஒரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஸோ ரொம்ப அழகான அனுபவம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ போச்சு. அதில் ஒரு அழகான ஒரு பிரதிபலிப்பு. இதில் நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஒரு இது கிளைமேக்ஸ் கொடுப்பீங்க, பதில் கொடுப்பீங்க, அது ரெண்டாவது விஷயம்.
ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வில்லன் இருப்பான்ல, அதை நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க இந்த படம் பார்த்த பிறகு. ஸோ அதுதான் இந்த படத்தோட நான் ஒரு கிளைமேக்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தீய சக்தியை கண்டுபிடிச்சி அதை கொல்ற விஷயம் தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். அண்ட் டெஃபினெட்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓப்பன் கிளைமேக்ஸ், அதாவது ஓப்பன் எண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, இதுவும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு கதை தான். ஸோ டெஃபினெட்லி இட் ஹஸ் ஒர்க் ரியலி வெல். நான் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குல்ல. அதே மாதிரி படமும் ரொம்ப எங்கேஜிங்காக கடைசி வரைக்கும் என்னென்னு உங்களை சிந்திக்கிற அளவுக்கு இந்த படம் வச்சுருக்கோம். ஸோ அகெயின் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அண்ட் எல்லாமே தேஜு அழகாக இருக்காங்க, கலை வந்து ஒல்லியாயிட்டா, இது மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்க இல்லையா. ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக ஹீரோ மாதிரி இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சசி சார். சசி சார் எப்படின்னா இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே ஒரு அண்ணன் அப்பா ஏதோ ஒரு காட்ஃபாதர் ஒரு நம்ம தேடுவோம் இல்லையா. ஸோ அது படம் பண்ணுறாரோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் என்ன வச்சு, பட் என்றைக்கு இருந்தாலுமே ஒரு அண்ணன்ற ஸ்தானத்தில் வந்து நான் அவரை வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தட் பிலீஃப். தேங்க்யூ. சினிமா வந்து இப்போ ஓவியமோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ இல்லை இசையோ வந்து நீங்கள் தனியாகவே அது கற்றுக்கலாம், நீங்கள் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் சினிமா வந்து ஒரு கூட்டாக ஒரு கம்யூனிட்டியாக மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கலை. யூஸ்வலி ஒரு செட்டில் 2 முகங்கள் வச்சு தான் நாங்கள் ஒரு நடிகனாகட்டும் ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் நாங்கள் போவோம். ஏன்னா நம்மளாக இருக்கிறதுனால நிறையா நம்மளுக்கு மறுபடியும் அந்த படம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம், நம்மளுடைய கருத்துக்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலை வந்து திரையில் தெரிகிற நடிகனை விட நடிகன் திரைக்கு பின்னாடி என்ன பண்ணுறான்றதை வச்சு தான் அவனுடைய படங்களுடைய ரேட்டிங்கோ இல்லை வர்றது எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு ஒரு நண்பர்களாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் உருவாக்கி தந்த எங்கள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் சசி அவர்களுக்கும் சகோகணேசருக்கும் ஒரு பெரிய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியை நான் தெரிவிக்கணும். இன்ஃபேக்ட் இது ரொம்ப ட்ரபிள் பண்ணது நான் தான். என்னுடைய சரி ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட்டுக்கு சில நாள் முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் தவறிடுறாங்க. ஒரு 4 நாளில் ஷூட்டு. ஜென்ரலாகவே வந்து நம்ம ஒரு டேட், இப்போ கூட நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து பிறக்கிறா, நான் கேட்குறேன் இப்படி ஒரு 3 நாள் வேணும், இல்லைங்க மழை பெய்யுது செட் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் என் பொண்ணு பிறக்கிறத நான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் போனோம். ஒரு கூத்தாடியாக இது வந்து நாங்கள் எங்களுக்கு பழகிரும், இப்படி தான் வாழ்க்கை. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்ல, சார் நான் வர முடியும்னு என்னால் தோணலை. ஒரு 4-5 நாளில் இப்போது ஓகே எல்லாமே இந்த சினிமாவை நோக்கியே போயிட்டுருக்கு. இத்தனை வருஷமாக நான் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து அதுக்கான சடங்கும் சாம்பிரையும் எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னா எனக்காக ஒரு 15 நாள் எல்லாத்தினுடைய டேட்டை மாற்றி வெயிட் பண்ணி பண்ணதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ சசினா. அது ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப வணிகம் சார்ந்த ஒரு கலை. இதில் வந்து ரொம்ப சின்ன இடத்துல தான் வந்து மனிதம் வந்து போகும். அண்ட் ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட சொன்னார், நீ வரும்போது நாங்கள் எடுக்கிறோம், எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று, நானும் நிறைய இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறேன். சில இடத்துல சம்பளம் கிடைக்கும், சில இடத்துல படம் முடிஞ்சும் என் கேட்டுக்க அடுத்த படம் எங்கேயாவது வரும்னு நினச்சேன். ஆனால் டைமுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்து நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசருக்கு மறுபடியும் இன்னொரு தடவை நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பொருளாதாரமாக வந்து ஒரு எல்லாரும் நடிங்க அவனுக்கு என்ன அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இது. அவன் பிரச்சனை அவன் முதுகு அவன் சொரிஞ்சாதான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோ கணேசன் அவர்கள் ஆளே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள் தான். அவர் வச்சிருக்கிற கதையும் பயங்கர, அவருடைய மற்ற கதைகள் 2-3 கதை நான் கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நான் ஒரு டிரான்சிட்ல ஒரு கதை சொல்றேன். ஒரு நண்பர், அவர் வந்து செந்தில், நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படம், நானும் விதாத்தனம் பண்ண படம் டெவிலில் ஒர்க் பண்ணார். சொன்னார் ஒரு நல்ல கதை இருக்கு தலைவா, நீங்கள் கேளுங்க. நான் சொன்னேன், சார் ஆல்ரெடி இத்தனை பேர் ஹீரோ, நான் வேறு லாங்குவேஜில் வரணும், டேட்டு மாற்றணும், செலவு ஜாஸ்தி, என்ன இல்லை ஒரு தடவை கேளுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டு வேண்டாம் அப்படின்னு தான் கதை கேட்டேன். எனக்கு கதை கேட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஓகே சொல்லி செக்கில் அட்வான்ஸை வாங்கிட்டு போகிற அளவுக்கு என்னை ஈர்த்த ஒரு கதை. ரொம்ப பெருமையாக இருக்குது. 3ஆம் கண்ணில் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. திரிகுன், நிறைய பேர் அருண், ஆதித், திரிகுன், இந்த கன்ஃபியூஷன் நான் பேரை மாற்றிட்டேன் தலைவா. 4 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றி நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 30 படம் சொன்னால் 32 படத்துக்கு மேலே நடித்து முடிச்சு சொல்லுன்னா பண்ணியிருக்கேன். ஏதோ 50 படம் நடிச்சவரு சும்மா உட்காந்துருக்காரு அந்த பக்கம். ஆனா எங்க எல்லாத்துக்கும் எல்லா குரூப்லயுமே ஒரு அண்ணன் இருப்பாரு. அதாவது பொறுமையா எல்லா இடத்துக்கும் சேட்டையும் வந்து பொறுமையா பார்த்து
இவனுங்களை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி எங்க குரூப்லயே வந்து எங்க அண்ணன், எங்க தலைவர் விதார்த் அண்ணன், அவர் அப்புறம் கலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கலகலன்னு ஒரு கலைஞன். ஆனா படம் நிறைய பண்ணிருக்காருல, அவார்டு நிறைய ஜெயிச்சிருக்காருல, அந்த விதத்துல நாங்க அண்ணன் தான் சொல்லுவோம். சம்பளம் நிறைய வாங்குற, கார் நிறைய வச்சிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யூஸ்வலி வந்து நடிகர்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஈகோ வரும். நாங்களும் பேசும்போது இவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி பார்த்துட்டானே உள்ள வச்சுப்போம், சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு ஆனா உண்மையாவே வந்து ஒரு 100% ஒரு யூஸ்வலி நாடகங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 10 நடிகர்கள் சேர்ந்து தினமும் ஒத்திகை பார்க்கும்போது இல்லாத அந்த சீன்ஸை பண்ணும்போது படிக்கும்போது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அது வந்து இங்க வந்திருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், யாராவது கலை வச்சு படம் மட்டும் பண்றீங்களா? கலைக்கு வந்து விதார்த் சார் மாதிரி ஒரு ரோல் கொடுத்து எங்கேயுமே பேசக்கூடாது அந்த மாதிரி வச்சா பாத்தீங்களா, உண்மையாக வந்து மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா. அண்ட் சந்தோஷம் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், லேடிஸ் ரொம்ப நல்லா சமைப்பாரு, நல்லா பார்த்துப்பாரு. யாராவது வரன்கள் இருந்தா சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் மேட்ரிமோனிலையும் எங்க சைட்ல இருந்து நாங்க அவருடைய ப்ரொஃபைல் அப்லோட் பண்றோம். டிஎம் கூட போடலாம். ஆண்கள் மட்டும் நிறைய டிஎம் பண்றாங்களா, கொஞ்சம் பெண்களும் டிஎம் பண்ண. ஸோ அதுல்யா அண்ட் தேஜு ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனல். நிறைய சீன்ஸ் நாங்கள் பண்ணல. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல தோழி. அவங்களும் ஆந்திரா நடிக்கிறதுனால அடிக்கடி அங்கே வருவாங்க. என்ன ரொம்ப வியந்த விஷயம் என்னன்னா அவங்களுடைய டெடிகேஷன். ரொம்ப துயரமான சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா, இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு 2வது நாள் 3வது நாள் இல்லைடா நான் முதலே கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், நம்ம வரலைன்னா நல்லா இருக்காது, நான் வந்துட்டு நான் அடுத்த நாள் போயிடுறேன்னு. அங்கே ஒரு 30 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த 30 பேருமே அந்த பொண்ணை பார்த்து வி ஜஸ்ட் புட் ஹர் அசைட். அது ஒரு பெரிய விஷயம், ஒரு வேற லெவலான ஒரு டெடிகேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேஜு. அதுக்காகவாவது நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நீயும் கலை மாதிரி விதார்த் சார் மாதிரி பல கார்கள் வாங்கி அதுக்கு 19 நம்பரை சூட்டி நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் அதுல்யா மலையாள சூப்பர் ஸ்டார், கர்லி ஹேர், ஸ்கின் இஸ் ஃபேர் அப்படின்னு வந்து அவங்க குலுகுலு படத்துல, இன்ஃபேக்ட் ரத்தகுமார் என் கிளாஸ்மேட் தான், குலுகுலு படத்துல நடிச்சிருந்தாங்க. ஆமாமா, எங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டான், பொண்ணுங்க மெசேஜ் பண்ணாதான் ரிப்ளை பண்ணுவேன். நடிச்சு தமிழ்ல வந்து பயங்கர பாப்புலரான ஆக்டர். ஸோ இந்த நல்ல க்ரூவோட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ராதிகா மேம், நாங்க பண்ணோம் படம் ஆல்ரெடி ஒரு 2 மாசத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துடனே அந்த கீழே நான் இவ்வளோ கடவர் இனிது பல படங்கள், கருட வேகா அது இது நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துடனே ப்ரெஸ்லாம் சார் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி அப்படின்னாங்க. அந்த படத்துலயும் மேம் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ல மறுபடியும் ஹிட் ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரதாப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மியூசிக். வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கும்போது ஐ பி சூப்பர் ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தான் ஐ கேன் சி யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் 3ஆம் கண் இது வந்து முழுக்க நான் பண்ணேன்னா அது சசி சாருக்காக தான். சசி சார் வந்து அப்படி ஒரு ஃபாலோ பண்ணாரு. அண்ட் ஐம் சோ கிளாட். சசி சார் வந்து ஹி ஹாஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி. இப்போ நாங்கள் படம் பண்ணி சொல்லலாம்ல சார், 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணோம். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு அது எடிட் வேற, நம்ம நடிச்சு கொடுத்தது வேற இல்லையா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ற டைம்ல நான் இந்த படம் கேட்டேன். என் படம் பேர் பிளாக்மெயில். இப்படிதான் என் டீம் இருக்காங்க. நாங்க செட்ல கூட இப்படிதான் எங்களை நடிக்கிறது கரெக்டா பண்ணிட்டோம். ஆனா நாங்க வேற என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் 4 பேர்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கலையெல்லாம் சுத்தமா நான் ஸ்டாப் போகும் கலை எல்லாரும் மேலேயும். பட் ஆன் அ சீரியஸ் நோட், சசி சார் வந்து எப்பவுமே நான் என்னோட ஒர்க் வெளியில வந்தாலும், ஒரு ஆல்பம் வந்தாலும், ஒரு படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் கண்டிப்பா எனக்கு சார் கிட்ட இருந்து வந்துடும். சூப்பர்டா சூப்பர்டா. அண்ட் ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ, ஹி இஸ் ஒன் well-wisher that I have in this industry and who'll always wish good for me. எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு
சூப்பராக வர, நான் சொன்னல நீ செமையா பண்ணுவேன், நான் சொன்னல நீ செமையா பண்ணுவேன்னு எப்பவுமே சொல்வார். அண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து அடிக்கடி கேட்குறது வந்து ரொம்ப ரேர். அண்ட் சசி சார் வந்து நான் ஸ்டாப்பாக எனக்கு வந்து கடந்த ஒரு 2 இயர்ஸாக எனக்கு அது கொடுத்துட்டே இருக்காரு. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்டேருந்து எனக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுக்கப்புறமும் என்னை மறக்காம கால் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரோல். இதில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் வந்து இதில் ஹீரோ. அண்ட் அவங்க கதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக ஹீரோயின்ஸ்க்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீரோஸை விட கம்மியாக இருக்கும். ஐ கெஸ் யூ கைஸ் வில் அக்செப்ட். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி கிடையாது. மீ அண்ட் அதுல்யா அபவுட் ஹீரோயின் இல்ல எல்லாருக்குமே பயங்கர ஈக்குவல் ஸ்பேஸ். எனக்கும் என்னோட ஸ்டோரியில நானும் அதுல்யா தான் வந்து ஹீரோயின். ஸோ அந்த மாதிரி தான். இல்லை தப்பா போயிடுமோ? இல்லை, நார்மலாக தான் சொன்னேன். நாங்கள் தான் வந்து வி ரன் தி என்டையர் ஆர் ஸ்டோரி. இருங்க, நான் பேச வந்ததே மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஸோ அதுல்யா கூட தான் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அண்ட் வித் தட் சார், I'm so glad and I'm so happy, and I'm so happy that I worked with you. And Kalai, சீரியஸா பேசிட்டு இருக்கா நீங்க? ஓகே சார், நீங்க வாங்க சார், அவங்க கோச்சு பேர் வந்துருங்க. சரி, சும்மா கலாய்ச்சேன். ஓகே, ஸோ விதாத் சார் பற்றி சொன்னேன். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் டு ஒர்க் வித் யூ. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் பிளெஸிங் ஃபார் மீ. அண்ட் உங்ககிட்ட இருந்தும் நீங்கள் டயலாகே இல்லாமல் அந்த ஃபேஸ்லேயே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது கன்வே பண்ணீங்கன்னு நான் வந்து லைவாக பார்த்தேன், பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கலை வந்து he's another family for me. எனக்கு வந்து கலை வைஃப் அண்ட் தென் குழந்தை எல்லாருமே எனக்கு பயங்கர க்ளோஸ். அவ வந்து அக்கான்னு சுத்திட்டே இருப்பா. சொல்லிட்டு என்ன அக்கான்னா, அஃப்கோர்ஸ் ஐம் அக்கா ஃபார் ஹர். அதித்தி, நாட் யூ. அதித்தி சொன்னேன். ஸோ அண்ட் அடிக்கடி நான் வந்து கலையை வந்து வெளியில நான் மீட் பண்ணிட்டே இருப்பேன். இஸ் லைக் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அ ஃபேமிலி லைக் ஃப்ரெண்ட். ஸோ சந்தோஷ் பிரதாப், ஆதித். And Santosh Pratap is a very beautiful character he's got in this movie. பயங்கர ஹேண்ட்ஸமா ஒரு நல்ல quirky character இதுல. I guess you totally deserve this character, and this is something that is going to break through, and then I'm sure it is going to be really good for you from here. And Adit, இந்த தெலுங்கு கனெக்ஷன் எனக்கும் அதுக்கும் ஜாஸ்தி. நம்ம கலை காட்சிக்கு இல்லை, நான் பேச மாட்டேன், தெலுங்குல பேச மாட்டேன் கண்டிப்பா. பட் யா, சம்திங் லைக் அந்த ஒரு டக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு கசின் கிட்ட வந்து என்ன அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அது. அண்ட் ஸ்பெஷலி இந்த ப்ரோமோ சாங்ல பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் எனக்கு வந்து யூ கேவ் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ மை டேலண்ட். எனக்கு சாண்டி மாஸ்டருக்கு அப்புறம் யூ த ஒன் ஹூ ஆக்சுவலி கேவ் மீ தட் பர்டிகுலர் பார்ட். நீ பண்ணு, நீ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. அங்க வந்துட்டு நான் கொரியோ பண்ணல, நீ இதை ஃபீல் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பிட் வந்து நீ ஃபீல் பண்ணி உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்னாங்க. அதுல எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது, இல்லை எங்கேயாவது பெட்டர் பண்ணணும்னா அவங்க என்ன கைட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் மீன்ஸ் அ லாட். பிகாஸ் ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து என்னோட டான்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் கிடைக்குது. அண்ட் ஐ கெஸ் திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ கேவ் மீ, தட் ஸ்பேஸ் தட் யூ கேவ் மீ. அண்ட் விஷுவலாகவே ரொம்ப அழகா அதை வர வச்ச உதய் அண்ட் த என்டையர் டீம். ராமா சார், நான் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் சரத், அஃப்கோர்ஸ் வந்து கலகலன்னு ஷார்ட் மொத்தம் நான் எங்களோட செட்டையை வந்து பயங்கர கலகலன்னு வச்சுட்டு இருக்கவர். அண்ட் ஐ கெஸ் நான் எல்லாருமே கவர் பண்ணிட்டேன். ஆர்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். மியூசிக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கதை. அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார், தேங்க்யூ. அண்ட் ஆல் தி ADs அண்ட் எவ்ரிபடி, ஆல் தி டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் படம் பாருங்க, June 12th வருது. இது வரைக்கும் வந்தவங்க யாருமே அதை சொல்லலை, நான் சொல்லிடுறேன், ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். June 12th வருது. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க பார்த்துட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க, அந்த டீசர்ல சொன்ன மாதிரி. அண்ட் I'll be looking forward for all your feedback. Thank you so much. நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற மீடியா,
ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழில் வந்தது 3ஆவது படம் அண்ட் படத்தோட டைட்டில் வந்து 3ஆம் கண் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஒவ்வொரு படத்திலும் நமக்கு புதுசாக யூனிக்காக ஏதாவது கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக அது வந்து இந்த ஆக்டர்ஸ் தான். ஸோ Adit, Vidyarth, Santosh, Teju, Kalai, all of them are superana performers. So I was so happy to share screen space with them. And heartfelt thanks to Ganesh sir. So thank you for having me. Thank you producers, Shashi sir and Lenin is also there. Thank you for the consistent support. I want to thank all the technicians and all the crew members who have worked so hard to bring life to this film. And I want to thank all the ADs, Raghav, and all of them who have been a part of this film. And thank you media for always showing up. And thank you. ரொம்ப நன்றி. நானே பதட்டமாக இப்போதாம்மா வந்தேன், அதுக்குள்ளே ஏற்றி விட்டீங்களே மேலே. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னுடைய அண்ணன்கள் தான், நிறைய பேர் அண்ணன்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். சாரி லேட் ஆகிடுச்சு ஷூட்டிங்னால, மன்னிச்சிருங்க தம்பியை. எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த நம்ம சசி அண்ணன், ஒரு கை வைக்காமல் பேசுவாங்க, சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சசி அண்ணன் வந்து கூப்பிட்டுருந்தாரு, கூப்பிட்டு தம்பி வாப்பா உனக்கு ஒரு ரோல் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே நான் கண்டிப்பாக வரேன். அப்புறம் போய் டைரக்டர் சாரை பார்த்தேன். டைரக்டர் சார் என்னை பார்த்தோன்னே கலக்கப்புதெல்லாம் வருவல்ல நீ, மொட்டை டிஷ்லாம் வருவல்ல நீ, ஆமாம் சார் நான் தான் சார் அப்பாடா ஏதோ ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இல்லைப்பா இதில் வந்து உனக்கு காமெடி கிடையாது அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னா, இது உனக்கு ஒரு மாதிரி ஒரு ரோல் இருக்கும், வந்து பாரு அப்படின்னு சொன்னார். பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். என்னங்க இது, நான் எப்பவுமே போனால் ஏதாவது கவுண்டர் போட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு கண்ணில் காமிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு சூப்பரான ரோல் கொடுத்தாரு. முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. நடிக்க வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் என்னைய வந்து. இந்த படத்தில் வந்து நான் ஒன்றே தான் நினச்சேன், இங்கே இருக்கிற விதார்த் அண்ணன், அப்புறம் கலையரசன் அண்ணன், சந்தோஷ் டார்லிங், நம்ம ட்ரிகன், இவங்க கூடலாம் ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா ஹீரோவோடும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா நான் சார்கிட்ட சொல்லுவேன், சார் இன்னும் ஒரு 5 ஹீரோ எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா வர மாதிரி ஒரு படம் வந்திருக்கும், நானும் அதில் நடிச்சது ஒரு பெருமையாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. எல்லாருமே அண்ணனுங்க எல்லாருமே வந்து தம்பியை சூப்பராக பார்த்துட்டாங்க. சொல்லிக் கொடுத்தாரு, விதாத்தனெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் விதாத்தன் நீங்கள் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய. ஆனால் அந்த டைலாக் சொல்லிட்டீங்களா, எனக்கு இதில் டைலாக்கே இல்லை பேசலையானே. அப்போ ஓகே, அப்போ நீங்கள் பேசுங்க, அப்போதான் தெரியும். ஆனால் இதுலையாவது பேசுறீங்கண்ணா ஏன்னா படம் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன்ட்டு. கலையரசன் அண்ணன் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு அண்ணே, அதை சொல்லவா, பன்னீர் சோடா ஏதாவது. கலையரசன் ரொம்ப ரொம்ப ஜாலி டைப்பு, சூப்பராக பார்த்துட்டு எனக்கு தனியாக எதனா ஒரு கேரவான் கொடுத்துருந்தா கூட என் கேரவானில் நான் உட்காரவே முடியாது, அவர் கேரவானில் தான் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே. அப்படி இருக்கும், செம்ம ஜாலி. ட்ரிகன் ப்ரோ வந்து படத்தில் என்னை செம்மடி அடிச்சிருக்காரு. ஏன்னா அதாவது இந்த படத்துல ஜான் விஜய் என்ன நடிச்சிருக்காரு, செம்ம கலாட்டா பண்ணிருப்பாரு, செம்மையா கலாய்ப்பாரு அவரை. ஆனா அவருக்கு அங்க கலாய் வாங்கிட்டு வந்து என்ன அடிச்சுன்னு இருப்பாரு, ஏங்க அதுக்கு அவர் அடிச்சிருக்காங்க என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே. அப்புறம் தேஜு அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின். சொல்லிட்டேங்க, ஜிபேல மட்டும் ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா. சசி சார் பண்ணிக்கலாம். சசி சார் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த படத்துல யார் கொலையாளின்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 lakh நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா கன்ஃபார்ம். நானே சொன்னேன், சார் பேசாம நான் தான் அந்த கொலையாளியும் சொல்லிட்டு நானே 1 லட்ச ரூபா வாங்கி போயிடலான்னு இருக்கேன் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு. மொத்தமாக வந்து நிறைய டெக்னீஷியன் மொத்தமாக எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டீங்க. டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்கியமாக சசி அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, லவ் யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ, லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், டைரக்டர் சார் எல்லாருக்கும் வணக்கம். 3ஆம் கண் ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து பிஸ்கோத், காசேதான் கலோடா, இந்த மாதிரி காமெடி மூவிஸ் அண்ட் இந்த மாதிரியான கொஞ்சம் கமர்ஷியலான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த டைமில் நான் என்னோட ஃப்ரெண்டு
சதீஷ்குமார் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சதீஷ் அவர்கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே டெப்த் இருக்கக்கூடிய நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி ஏதாவது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். சவுண்டுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பண்ணலாம் பிரதர் சொல்லி நிறைய பேசிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன் ஃபைன் டே ஹி கால் மீ. அப்போ வந்து இந்த மாதிரி பிரதர் ஒரு படம் இருக்குது, இந்த மாதிரி 3ஆம் கண் சொல்லிட்டு நீங்க பண்றீங்களா சொல்லுங்க சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு டக்குனு லிங்க் மீ டு சசிகுமார் சார் அண்ட் சகோ கணேசன் சார். அன்னைக்கு ஆக்சுவலி படம் ஆல்மோஸ்ட் நான் கமிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா படம் ஆல்மோஸ்ட் எடிட் டேபிள்ல முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் நான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ராமர் பிரதர் அண்ட் சகோ கணேசன் சார் தான் வந்து எனக்கு ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க. ட்ரெய்லர் பாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல விஷுவல்ஸ் நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ஒரு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார் சகோ கணேசன் சார். எனக்கு டக்குன்னு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல. மேக்கிங்கா நல்லா இருக்குது, இதாக சார் இன்னொரு தடவை போடுங்க சார் அப்படின்னா 2-3 தடவை போட்டாரு. பார்த்தா சத்தியமா நல்லா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு டெக்னீஷியன்றதுனால சில விஷயங்கள் சொன்னேன் கஷ்டப்பட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க சொன்னாங்க நாங்கள் அதுக்கு புரியவே கூடாதுன்னு சொல்லி தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் தென் அப்புறம் வந்து இந்த படம் அதுக்கப்புறம் தான் ஃபுல் மூவி நான் பார்த்தா இந்த படத்துல ஹீரோவே வந்து ஸ்கிரீன் பிளே தான். எனக்கு அது என்ன ஆச்சரியம் என்னன்னா வித்யாத் சார், கலையரசன், ஜான் விஜய் சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு லீட் ஹீரோஸா இருக்கிறவங்க. இவங்க எப்படி அவங்க வந்து இந்த கண்டென்ட் எவ்வளவு வேல்யூ பண்ணி வந்திருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது சார். பிகாஸ் அது ஹெல்த்தி சினிமாக்கான ஒரு அறிகுறியா நான் பாக்குறேன் அதை. ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிளேவை நம்பி அந்த கேரக்டரைசேஷனை நம்பி இவங்க எல்லாம் கமிட் ஆயிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்த படம் அதை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு அது எந்த அளவுக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இருக்குதுன்றது கண்டிப்பா தெரியும். அண்ட் எஸ்பெஷலி டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா நல்ல விஷுவலைசேஷன், எடிட்டிங், அந்த ஸ்கிரீன் பிளே எக்ஸிக்யூட் பண்ணது எடிட்டர் ஒரு பெரிய ரோல் இருக்காது. அண்ட் மியூசிக்ல என்ன மிகப்பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இது ஆடியன்ஸ் தான் வந்து இந்த படத்தோடைய ஒரு கிளைமேக்ஸை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒரு ஜோன்ல வச்சிருக்காரு டைரக்டர். அப்போ மியூசிக்ல நான் எந்த இதுலயுமே வந்து ஐ ஷுட் நாட் ஹைலைட் த கேரக்டர் ஆஃப் அ பர்சன். ஆனா அந்த மியூசிக் தான் அந்த படத்தை நகர்த்தவும் செய்யணும். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் இந்த படத்துல வந்து இருந்தது. ஸோ எனக்கு உண்மையாவே ரொம்ப பட் இதுல என்னன்னா வெரி ஷார்ட் டியூரேஷன்ல இந்த படத்தை முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வந்துச்சு. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்னன்னா டைரக்டர் சார் தான். ஏன்னா சகோ கணேசன் சார் சொல்ல போனா இஸ் மேன் ஆஃப் கிளாரிட்டி. நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம இப்போ நான் ஒரு விஷயத்த சேர்த்த சொன்னேன்னா அவர் வந்து எக்ஸாக்ட்லி எஸ். இப்போ நம்ம இப்போ சில டேரக்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அது சில விட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் உட்காந்து டேபிள்ல. ஆனா அவர் வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு ரீல்ல முடிச்சுட்டானா கூப்பிட்டு காமிச்சேன்னா சார் எஸ் எஸ் இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதை இப்படி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். அவர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஒர்க் பண்றதுக்கு. அது இவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு படம், டெக்னிக்கலி டிஃபிகல்ட் உண்மையா சொல்ல போனா. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இன்னொன்று புதுசு. இப்போ நம்ம யூஸ்வலா சில படங்களை வந்து நமக்கு கிளீஷேவா ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இந்த மாதிரி இருக்குது, இதுல நம்ம மியூசிக்ல என்ன டிஃப்ரெண்டா பண்றோன்ற ஜோன்ல ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் இது நீங்க படமா பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும் இது படமாவே ஒரு புது எஃபர்ட் இது ஆக்சுவலி. உங்களுக்கு தான் கலையரசன் சார், உங்களுக்கு தான் கேள்வி. அண்ணா ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லான்ச்சிங் எல்லாம் கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும். நீங்களே சினிமாக்காரங்க நீங்கள் ஃபேக்காக இருப்பீங்களா? கேள்வி கேட்குறேன். நாங்கள் ஃபேக்காக இருப்போம், அதை சொல்லுங்கள். இல்லை எப்படி எப்படி பேசுகிறப்ப சொன்னீங்கல்ல? இல்லை நான் வந்து அதை எப்படி சொல்கிறேன்னா எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொன்னேன், உங்களை சொல்ல. நான் வந்து என்னென்னா ஒரு படம்னும் போது நான் எந்த படமே இப்போது ஒரு படம்ன்றது ஒருத்தர் மனம் சார்ந்தோ இல்லை ஒருத்தர் யோசிக்கிறதோ கிடையாது. ஒரு 100 பேரோட ஒரு கோட்டில் வேலை செய்கிற ஒரு விஷயம். அது வந்து எங்கேனாலும் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். சின்ன சின்ன ஒரு ஈகோ டிஸ்டர்ப் ஆகலாம், இல்லை வேலை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தான் ஒருத்தர் நல்லவரும் கெட்டவரும் மாற்றுறது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் வந்தேன், இப்போ ரீசெண்டாக கூட ஆடியோ லான்ச் ஒருத்தர் திட்டிட்டு இருந்தார் ஒரு ஆக்டர் வரலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக. ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அந்த ஆக்டருக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அந்த கதை திரும்ப அவர் திட்டும் போது நம்ம பார்க்கும்போது அந்த ஆக்டர் நம்ம தப்பாக நினைக்கலாம். பட் அந்த ஆக்டர்கிட்ட போய் நீங்கள் விசாரிக்கும் போது அங்கே என்ன நடந்தது, அவருக்கு என்ன விஷயம் நடந்தது, நம்ம அதை விசாரிச்சா தான் அது முழுமையாக 2 சைடும் தெரிஞ்சால் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு படம் முடியறதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நானுமே அதை ஃபேஸ் பண்ணி எல்லாமே. பட் ஆனால் ஸ்டேஜ்னு வரும்போது ஒரு மேடை நாகரிகம்காக அதை நம்ம வந்து எல்லாமே பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர தங்கம். இப்போ வந்து அஜித் இன்டர்வியூ பண்ணும்போது கோவமாக வருது எனக்கு. ஆனால் அஜித் கூட ஒர்க் பண்ணது பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர ஜாலி அப்படின்னு நான் சொல்லி தான் ஆகணும். நான் வந்து திட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டினும். நீங்கள் சாருங்கிற வார்த்தையை பல மாடுலேஷனில் சொன்னதா டைரக்டர் சொன்னார். யார் அந்த சாரோ? ஏன்னா இப்போ ஆட்சி மாறிடுச்சு, காட்சிகள் மாறிடுச்சு. யார் அந்த சார் படத்தில் இருக்காங்கிறான். அப்படியே என்னது படத்தில் சார் சார் சொல்கிறதா? இல்லையே, என்ன கேட்கறது புரியலையா? புரியல. போன ஆட்சியில் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த மேட்ருக்கு யார் அந்த சார்னு ஒரு பயங்கரமாக வைரல் ஆச்சுல்ல,
அந்த சாரா இல்லை சாதாரண சாருங்களா? நான் படத்துல யாரு சாருன்னு சொல்றேன். படத்துல இருக்க சாருன்னு ஏன நீ வேற சார் அவர்கிட்ட கேளுங்கண்ணே. உஷாரா கேளுங்க. நீங்க பேசுனதை பார்த்துருக்கீங்க கேள்வி. இல்லை அதுக்காக சிரிக்காமல் பேசணும்னு தான் ஃபஸ்ட்டு. சார் சிரிக்காமல் சொல்லுங்கள், சீரியஸாக கேட்குறேன். 2 கேள்வி ஒரே டயத்தில் கேட்குறேன். 16+ங்கிறது திரிகுன் வந்ததுனால இந்த படத்துக்கு போட்டிங்களா? இன்னொரு கேள்வி, எல்லாரும் சொன்னதை வச்சு தான் கேட்குறேன். அடுத்த ஒரு கேள்வி, பொம்பளைங்க உடம்பு சாஃப்ட் அந்த மீனில், ஆம்பளைங்க மனசு ரொம்ப சாஃப்ட் அப்படின்னீங்க. அது எந்த மீனிங்கில் இந்த 2 டயலாக் வச்சிங்க? சார் இது வந்து 16+ங்கிறது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரிங்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சென்சராக தான் அதை கேட்கணும், ஏன் அப்படி கொடுக்குறீங்கிறது. பெண்கள் உடம்பு சாப்பிட்டு அதே மாதிரி ஆண்கள் மனசு சாப்பிட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அது நீங்கள் வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. பெண்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம் அப்படிங்கிறது மாதிரி தான் அது போகுது. அது ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப மென்மையானவங்க. இல்லை அது ஓட்டுறாங்க, அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்குது. ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து பெண்களாக இருக்கிறதுனால. டேரக்டர் சார், இந்த படம் வந்து சீரியஸ் சொன்னீங்க, சீரியஸாக போவோம், டைலாகே இல்லை விதாத் சார் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் எல்லாமே மேடையில் சிரிச்சின்னு வேற இருக்காங்க. சீரியஸான விஷயத்தை விதாத் சார் சொல்லி ஓடிட மாட்டேன் இந்த படம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மேடையை? ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கெல்லாம் இந்த டீமை படம் முழுக்க அப்படி தான் இருந்தாங்க. அது இங்கே அப்படி கண்டினியூ ஆகுது. எனக்கு வித்தியாசம் தெரியல. இல்லை அவர் சொன்ன டைலாக் கூட உங்களுக்கு ஜாலியாக தான் எடுத்துக்கிச்சா? இதே இந்த படம் ஓடிடுமாடா அப்படின்னு கேட்டார். அப்போ இல்லை இல்லை அது இல்லை இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை முதல்ல அவருக்கு தான். எனக்கு ஆக்சுவலி கான்வர்சேஷன் வந்து சீரியஸ்லி படம் ஓடுங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே நடித்தோம். படம் 100% ஓடும், அதுலலாம் டவுட்டே கிடையாது. நமக்கு ஒரு லேட் ஆனவுடனே நமக்கு தோணுல, நிறைய படங்கள் இன்றைக்கி ட்ரெண்டு செட் ஆகுது இல்லை, ஒரு மாதிரி படம் வந்து செட் ஆகும்போது நம்ம ஒரு 1 இயர் ஆயிடுச்சு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் இருக்கும். அப்போ இருக்கும்போது நாங்கள் படம் பார்க்கல, ட்ரெய்லர் ரொம்ப கழிச்சு ட்ரெய்லர் பார்க்குறோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல படம் ஓடிடும். அது வந்து ஆனஸ்டாக சொல்கிற விஷயம். 100% வந்து இன்றைக்கி இவ்வளோ பேரும் வந்து ஒவ்வொருத்தர் ஷூட்டை விட்டுட்டு வந்து அவங்களாம் இருக்கிறாங்கன்னா இந்த படம் எல்லாருக்குமே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இருக்கணும். அதனால் அந்த டவுட்டெல்லாம் கிடையாது. பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீடம் எனக்கு அந்த இயக்குனரும் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் இப்படி அழகாக பேசுகிறது, மனசுக்குள்ளே இருக்கிறத பற்றி கூட ஓப்பனாக பேசுகிறோம். இல்லை இல்லைன்னா அது இங்கே வேண்டான்னு சொல்லியிருப்போம், கட் பண்ணியிருப்போம். விதாத் சார் டேரக்டர் பேசும்போது சொன்னாங்க எல்லாரையும் ஏமாத்தினேன்ட்டு. இப்போ ஸ்டேஜில் வந்து பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அட பாவி, இவங்க கூட இந்த படமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்களா, இல்லை அடுத்த படம் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா? இல்லை தலைவர் வந்து எல்லாருக்கும் தான் கேட்குறது கேள்வி. இல்லை தலைவர் கொஞ்சம் என்னென்னா ஒரு விஷயத்த வந்து நீட்டி அதுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஒன்று பேசுவாங்களா, அது மாதிரியே தான் எல்லாத்தையும் பேசுவார். அப்போ நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, அவர் பேச வர்றாருன்னா அப்படியா அப்படின்னு நம்ம மைண்டில் எங்கேயோ போயிடும், திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம். அவர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக பேசுவார், அவருடைய பழக்க வழக்கம், அது ஒன்றும் பண்ண முடியாது. டேரக்டர் சார், 3வது கண் தான் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற எல்லா கொலைகள், எல்லா ட்ரக்ஸ், எல்லா பாலியல் தொல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிட்டே 3வது கண் தான். ஸோ இந்த 3வது கண்ணுன்னு முன்னே வந்து சிவன் கண்ணை தான் சொல்லுவாங்க, முக்கண், அதை தான் பண்ணுவாங்க. பட் அந்த 3வது கண் ஏன் வச்சுருக்கீங்க? படத்துக்கு முக்கியமானதா? சிசிடிவி வருமா? வித்தாத் மாட்டுவாரா, இல்லை கலை மாட்டுவாரா? இல்லை இது சிசிடிவி 3ஆம் கண்கிறது சிசிடிவிங்கிற அர்த்தம் இல்லை. 3ஆம் கண்கிறது நெற்றிக்கன்னா அறிவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் பிளே இருக்கிறதுனால அந்த பேர் பொருத்தமானதாக நாங்கள் நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் சார் சொல்லுங்கள் சார். அவ்வளோதான், முடிச்சிட்டேன், சொல்லிட்டு அவருக்கு சார். இல்லை படத்தோட கிளைமாக்ஸில் யார் கொலையாளி அப்படிங்கிற நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனால் படத்தில் விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படி அந்தரத்தில் விட்டீங்களா, இல்லை நாங்கள் சொல்லணுமா? இல்லை சார், இது வந்து ஒரு எல்லா படங்களுமே வந்து ஒரு ரசிகர்கள் வந்து படம் பார்ப்பாங்க, படம் பார்த்துட்டு அவங்க படம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி வெளியில் போயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ஒரு ரசிகராகவே இருக்காங்க. பட் நிறைய படங்கள் அவங்க ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்காங்க, ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கற்றுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கும், ஒரு நாலேஜ். அதாவது அறிவுங்கிறது நாலேஜ். நான் சொல்கிறது இந்த சினிமா பார்த்து சினிமா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்குங்கிற அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய திறன், இதெல்லாமே ஜனங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது ஒரு படம் பார்க்கும்போதே கூட ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சினிமா அவங்க பார்க்குறாங்கன்னா இவன் கில்லராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சில பேர் இது சரியாக இருக்கும், சில பேர் இது மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க இல்லையா, அது நம்ம ஒரு ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரம் வந்து அது கிளைமாக்ஸில் சொல்லிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க ஒரு போவாங்க. பட் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆடியன்ஸே சொன்னால் எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு ஹீரோ ஆக்குனா எப்படி இருக்கும், படம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களே ஒரு கதாபாத்திரமாக உள்ளார வந்து ஒரு போலீஸாக உள்ளார வந்து இந்த உண்மையான கில்லரை நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அப்படி ஒரு ஐடியா தோணுச்சு, அதுதான் இது. அதான் அப்போ தான் ஆடியன்ஸ் தான் மூன்றாவது கண்ணு அப்படின்னா. கண்டிப்பாக சார், அது ஒரு கேள்வி. அப்புறம் டைரக்டர் மூன்றாவது கண்ணு வச்சுருக்கீங்க, மூன்றாம் கண்ணில் 3 புள்ளிலாம் இருக்குது. இது ப்ரொடியூசர் சார் 1 லட்ச ரூபா பரிசுன்னு அறிவிச்சிருக்கீங்க, ஒரு 3 லட்சமாக அறிவிச்சு ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுக்கலாம்ல, யார் கண்டுபிடிக்கிற ரசிகர்களுக்கு. மூன்றாம் இதெல்லாம் இன்னும் சார் செம்ம சார் நீங்கள் இல்லை 3 லட்சமாக அறிவிக்கிறீங்களா, அதை மட்டும் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாண்ணா. ஓகே சார். ராமர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ ஆக போகிறேன்னு வேற சொல்லிட்டீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஆனால் கிட்டத்தட்டங்கிற வார்த்தையை திட்டங்கிறீங்க. யாரை திட்டுறீங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஏன் அதை சொல்கிறேன்னா உங்களை இது பண்ணுறதுக்காக சொல்ல, இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் நீங்கள்லாம் பேசுகிறது தான் தமிழ் நினச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ கொஞ்சம் மாற்றிங்க. யூடியூபர்னு வேற சொன்னாங்க, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவனோட அருள் உண்டு. ஐயோ நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். அண்ணா சொல்லுங்க சார். ஆர்டிஸ்ட் வந்து வர்றது பெரிய விஷயம், எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்கள் வரத்துக்கு ஏன் லேட் ஆயிடுச்சு? இப்போ வந்து லேட்டாக வரலனாலும் ஈவெண்ட்டுக்கே வரலனாலும் எல்லா ஸ்டேஜில் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக வந்தீங்களா இல்லை லேட்டாக ஆகணும்னே வந்தீங்களா? இல்லை ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. அப்படிலாம் நான் ஹீரோலாம் இல்லைண்ணே. ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கேண்ணே, படம் பண்ணிகிட்டு இருக்கேண்ணே. அங்கேருந்து நான் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டலூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன். நான் டைம் ஆகிடுச்சு. நான் இன்னும் கேட்டால் நான் வந்து வண்டலூர்லேருந்து காரில் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து பைக்கில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே எப்படியாவது சீக்கிரம் வரணுன்றதுக்காக பைக்கில் இங்கே சீக்கிரம் வந்திருக்கேன். மற்றபடி லேட் ஆகிடுச்சுன்னு வந்து சாரி, தேங்க்யூ. ஆனால் எனக்கு இங்கே வரணும்னு ஆசை. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கும்போது இப்போ வளர்ந்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து இங்கே நான் கண்டிப்பாக இருக்கணும்னு என் மனசுக்கே தோணுனேன். நான் அங்கே ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், அது கிடைக்காதான் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஷூட்டிங்கில் எங்கள் மேனேஜர்கிட்ட பேசி கீசி வாங்கிட்டு வரணுன்றது கஷ்டம்னு. ஆனால் எப்படியோ பேசி அவங்களும் வந்து கொடுத்துட்டாங்கண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க, ஏன்னா நான் இன்னொரு படம், இந்த படமும் நீங்கள் அந்த மாதிரி நாளைக்கு வேறு படத்தில் பண்ணும்போது இந்த படத்துக்கு அந்த மாதிரி தேவைப்படும்ல, உடனே போயிட்டு வாங்க. நாங்கள் லேட் ஆகிடுச்சுண்ணே, சாரிண்ணே, சாரி வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டேரக்டர் தேங்க்யூ, நன்றி. டேரக்டர் சார், இங்கே சார் நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி. இங்கே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு கிளைமாக்ஸ் ஒரு சொல்யூஷன் சொன்னாலே அதுக்கு நிறைய கருத்து வரும். அப்படிங்கும்போது நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுடைய பாயிண்ட்லேருந்து தவறி போகலாம் இல்லையா? இல்லை, போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ பார்ட் 2க்கு வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? பார்ட் 2 எடுக்கிற மாதிரி இருந்தால்? பார்ட் எடுக்கிற ஐடியாலாம் இல்லைங்க அப்படி